நமஸ்காரம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மற்றும் பூஜகர் வேத கங்கா ஜடேச குருக்கள் பணிவான வணக்கங்கள். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது. இந்த ஆடி மாதம் 31 16/8/2025 சனிக்கிழமை இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு ஆடி கிருத்திகையும் கூட. அதில் 2 விசேஷம் அன்றைக்கி ஒன்றா சிறப்பாக செய்யப்படும். முற்பகலில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் அன்று மாலை நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படும். கிருஷ்ண ஜெயந்தியை வருஷமாக நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றது. கிருஷ்ண பகவான்னா அவர் எப்போது இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லா ரூபத்திலையும் அவர் இருக்கார். அதனால தான் நம்ம சின்ன குழந்தைகள்லாம் கிருஷ்ணர் வேட்டம் போட்டு நம்ம அன்றைக்கி நம்ம அழகு பார்ப்போம். சின்ன குழந்தை காலடி மாதிரி வாசல்லேருந்து குழந்தை உள்ளே வர்ற மாதிரி கால் போட்டுலாம் நம்ம அன்றைக்கி கிருஷ்ணருக்கே பிடித்த சீடை, முறுக்கு, வெண்ணெய் போன்ற இதெல்லாம் வச்சு அவருக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து அவர் தான். அதாவது கம்சன் அவன் சகோதரி மேலே ரொம்ப பிரியமாக ரொம்ப இதாக இருக்கான். சிறப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் ஒரு அசரீரி அவன் சொல்கிறது, உன் சகோதரிக்கு பிறக்கிற குழந்தையில 8வது குழந்தையாக தான் உனக்கு ஆயுசு பூர்த்தியாக போகிறது, உன்னை கொல்ல போறிய பையன் அவன் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனுக்கு ரொம்ப இதாகிடுது. என்ன பண்ணுறது? உடனே அவங்க தங்கை புருஷன் 2 பேரையும் உள்ளே ஜெயிலில் வச்சுட்டான். அவர் தங்கை வீட்டுக்காரர் அவர்கிட்ட சொல்கிறார், எவ்வளோ நீ கவலையே படாத, என் பிறக்கிற குழந்தைய பூரா ஒன்றை கொண்டு கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிறார். அதுமாரி தான் ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கும்போது பெண் குழந்தையாக பிறந்துட்டே இருக்குது. கொடுக்க எல்லாத்தையும் அவன் ஒவ்வொரு குழந்தைய இது பண்ணிடுறான். அது 8ஆவதாக குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே அப்போ தான் அந்த குழந்தை இங்கேருந்து இடம் மாறுது. இங்கேருந்து அங்கே குழந்தை அங்கே போயிடுது. அந்த இடத்துல பிறந்த பெண் குழந்தை இங்கே வந்துடுது. கம்சன் அங்கேருந்து பார்க்குறான், குழந்தைங்க பிறந்தாச்சுன்னு சொன்ன உடனே எங்கேருந்து வந்து பார்க்குறான். இது பெண் குழந்தையா, இந்த குழந்தை தான் என்னை கொல்ல போவதாகும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்படி தூக்கி போட்டு வாழாலை வெட்டுது அப்படி தூக்கி போடுறான். அது அப்படி நேராக மேலே ஆகாசத்தில் போய் மாயா அப்படியே இதாகிடுது. நீ உன்னை பிறக்க போகிறது 8வது குழந்தை பிறந்து வந்தாச்சு, உனக்கு அதனால தான் விதியை யாரும் வெல்ல முடியாது, நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அந்த மாயையாக மறைஞ்சிடுறேன். அதான் துர்கா தேவின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பெருமான் எப்படிலாம் இது பண்ணியிருக்கார் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு, அதாவது நல்லவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாங்கி இது பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். புராணத்தில் நிறையா பார்த்துருப்போம். மகாபாரதத்திலே கிருஷ்ணர் என்னெல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தர்மத்து பக்கம் தர்மம் என்றைக்கும் தழைத்துவமனும், தர்மத்துக்கு எந்த குறையும், தர்மப்படி நடக்கிறவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தர்மத்துக்கு கூடவே துணையாகவே இருக்கார். அதாவது நல்லவங்களுக்கு கூட துணையாகவே இருக்கார். அவர் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கார். அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் அவர் சாட்சியாக இருக்காராம். சாட்சி பூதமாக நான் இருக்கேன்னு அவர் சொல்கிறார். நீ இந்த பிறவியில் பண்ணுற நல்லதுக்கெல்லாம் அடுத்த பிறவியில் உனக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறதுக்கும், நீ பண்ணுற தப்புக்கு உண்டான இதுவும் கிடைக்கிறதுக்கும் நான் உன்னோட சாட்சியாக இருந்துருக்கேன். நீ இந்த என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் அடுத்த பிறகு உனக்கு சரியாக இருக்காருன்னு நான் அதுதான் நான் காக்கும் கடவுள் இல்லையா அவர், நான் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த உத்தவர் கேட்குறாரு, சரி நீ நல்லது கெட்டது பார்க்கும்போது நீ தடுத்து நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ செய்கிற ஒன்று நான் கூடவே பார்த்துட்டு இருக்கேன், உன் கூடவே நான் இருக்கேன்னு சொல்கிறேன். உன் கூடவே நான் இருக்கேன்னு சொல்லும் போதே நீ எப்போ பண்ணாக்க அப்போ நீ அதை அனுபவிக்க வேண்டிய கடமை தான், அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அது மாதிரி நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் அவர் காக்கும் கடவுள், அவர் எது கூட பார்த்துட்டே இருக்கார். நம்ம செய்கிற நல்லதெல்லாம் நமக்கு உண்டான பலன் கிடைக்கிறது. நமக்கு யாரும் தெரியலேன்னு நினைக்க வேண்டியதில்லை. அவர் பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருந்துட்டுருக்காரு. ஏட்டா ஒரு கல்லுக்குள்ளே இருக்கிற தேரையை காப்பாற்றுறாரு, கருப்பை பையில் இருக்க உயிர் எல்லாத்துக்கும் பார்க்குறாரையா, படியில் இருக்கிறார் இல்லையா, அவர் காக்கும் கடவுள். அதனால் எல்லா இடத்துலையும் அவர் நீக்கமர நிறைந்திருந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாரத போரில் அந்த சூதாட்டம் நடக்கும் இல்லையா ஒரு இதில். அப்போ துரியோதனன் என்ன செய்கிறான், சூதாட்டும் போது எனக்கு பதிலாக சகுனி விளையாடுவார் அப்படின்னு சொல்லிடுறான். தர்மர் என்ன செய்கிறாரு, எனக்கு பதிலாக கிருஷ்ணன் விளையாடுவார்னு சொல்ல வேண்டியதானே, அப்படி அவன் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல்
இந்த இடத்துக்கு கிருஷ்ணன் மட்டும் வந்துடக்கூடாது, அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்ன தடுத்து நிப்பாட்டிட்டான். அதனால தான் அந்த இடத்துல போய் நான் இது பண்ண முடியல. ஏன்னா உத்தவர் கேட்குறாரு, நீ போய் அந்த சபையில் போய் சகுனி அவனுக்காக விளையாண்டான்ல, நீ போய் தர்மருக்காக விளையாண்டி நீ இது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்கிறார் அவர். இதுமாரி அவன் வந்து சகுனியை அவரை கூப்பிட்டு விளையாட சொன்ன விளையாண்டான். ஆனால் தர்மர் அப்படி சொல்லியே, என்னை கூப்பிடணும்னு கூட நினைக்கல, நானே போயிருப்பேன், நான் இங்கே வந்துடக்கூடாது, எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்னை கட்டி போட்டுட்டான், அதனால தான் போக முடியல. அப்போ கூட பாரு, திரௌபதி என்னையா கூப்பிடுவாளா நான் போகலான்னு பார்த்தாக்கா அவளும் கூப்பிடவே இல்லை. முதல்ல தர்க்கம் தான் பண்ணிட்டு இருந்தான். அதாவது முதல்ல என்னை வச்சு விளையாடினாரா அப்படின்னு ஒன்றுனா தர்க்கம் தான் பண்ண. கடைசியில் அந்த துகில் உரியும் போது தான் எதுவும் இதுலன்னு அப்போ தான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டாரு. அப்போ இப்போவாது கூப்பிட்டாலேன்னு போனேன், காப்பாற்றினேன். என்னை வந்து கூப்பிட்டு தான் அவகணும்னு அவசியம் இல்லை, நான் கூப்பிடாமையே பக்தர்கள் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து சரி, இந்த பிறவில அவன் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் போன பிறவில ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ போய் அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தரேன். அப்படி சொல்லலாமா நீ? இப்போ ஒருத்தருக்கு துன்புறுத்துறா, ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்குறான், அவனை யாரும் எதுவும் சொல்ல முடியல. அப்போ கூட எத்தனை பேர் பார்த்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இவ்வளோலாம் அயோக்கியத்தனம் பண்ணுறானே, இவன் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லு இருக்கா, அத்தனை பேரோட சொல்லு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அந்த சொல்ல வந்து அவனுக்கு அடுத்த பிறவியில் அதுக்குள்ள கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆனால் அந்த பிறவியில் பக்தி சக்தியோட பூஜை இதெல்லாம் தர்மங்கள்லாம் பண்ணாக்க அந்த தண்டையை குறைச்சி அனுகிரகத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனோட தண்டையை சுத்தமாக நிவர்த்தி வர முடியாது, அதை தாங்கக்கூடிய மனத்தன்மையை கொடுப்பேன், அந்த தண்டனையை குறைச்சி நான் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்த கிருஷ்ணனோட இது. ஒரு தடவை பாரத போரில் என்னாச்சு, அதாவது துரியோதன்ட்ட வந்து சகுனி சொல்கிறான், நீ யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சகாதேவன்ட்ட போய் நாள் குறிச்சிடுவான்ட்டு. ஏண்டா சகாதேவ சாஸ்திரம்னு சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப நிபுணன் அவன் குறிச்சானா அந்த நாள் தப்பாது. அதுமாரி அப்போ போய் அவன்கிட்ட போய் நாள் கேட்டால் அவன் எப்படி நம்ம நாள் கொடுப்பான், அவனை போய் ஜெயிக்கிறதுக்கு எப்படி நாள் கொடுப்பான் அப்படின்னு கேட்டு உடனே சகுனி சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க வந்து எதிரியாக இருந்தால் கூட சரி பொய்யாக சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லணும் சாஸ்திரம், அதுவும் அவன் நல்லவன், அவன் கரெக்டாக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்துட்டு வந்து நாங்கள் இந்த பாரத போரில் நான் ஜெயிக்கிற மாதிரி நாள் வச்சு கொடுக்க சொல்கிறாங்க. உடனே பார்த்துட்டு இந்த அமாவாசை, அந்த அமாவாசை அன்றைக்கி நீ இது பண்ண ஆரம்பித்தாக்கா உனக்கு வெற்றி உண்டு அப்படி சொல்கிறாரு. இது கண்டிப்பாக நடக்கும், அமாவாசை நீ ஆரம்பி உனக்கு வெற்றி அப்படி சொல்லிடுறாரு. அது போன உடனே அங்கேருந்து கிருஷ்ணன் பீமன் இங்கே வராங்க. வந்தவொடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு வந்தாங்கன்னா இது மாதிரி போரில் வந்து ஜெயிக்கிறதுக்காக நாள் கேட்டாங்க, நீ கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே, நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும், தர்ம சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கொடுக்கணும், உனக்கே தெரியாதாது, நான் கொடுத்துட்டேன், அவங்க ஜெயிக்கிற மாதிரி நாள் வச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, ஏன்பா உங்க கூட தர்மம் ஜெயிக்கணும்னு எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன், நீ வந்து அவனுக்கு ஜெயிக்கிற மாதிரி நாள் வச்சு கொடுத்துட்டியே அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, என்னதான் நாள் குறிச்சவாள் இது பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு மீறின ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது உன்னோட இது, உன்னுடைய அருட்பாவை உன்னுடைய கருணை இருந்தால் யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறார். அதனால் பகவத் அனுகிரகம் நமக்கு இருந்தாக்க நமக்கு அந்த புண்ணிய பணத்தால் நம்மளுடைய விதி கொஞ்சம் மாறுதல் அடையும், அந்த கஷ்டம் முழுசும் நம்மளை தாக்காது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, அந்த அமாவாசை என்ன செய்கிறாரு, முதல் நாளே உண்டு பண்ணிடுறாரு. என்ன செய்கிறாருன்னா, நாளைக்கு அமாவாசைன்னா முதல் நாளே வர சொல்கிறாரு, எல்லாரையும் தர்ப்பணம் பண்ணுங்கன்னு கூட்டி அவர் எல்லாரையும் பண்ண சொல்கிறாரு. உடனே சூரியன் சந்திரன்லாம் அவனுக்கு ரொம்ப இதாகிடுது. என்ன இது, நம்ம 2 பேரும் சேரும் நாளைக்கு தான், அன்றைக்கி தான் அமாவாசை, இன்றைக்கே தர்ப்பணம் சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு, எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுறாங்க நதிக்கரையில், என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் அங்கே போகிறாங்க. போய் கிருஷ்ணா என்ன நீ எப்படி செய்யலாமா அப்படின்னு நல்லா கேட்குறாங்க. என்ன நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. சூரியனும் சந்திரன் சேர்ந்துருக்கிறதான அமாவாசை, ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலையே அப்படிங்கிறாரு. நாளைக்கு தானே 2 பேரும் ஒன்று கூடுவாங்க, இன்றைக்கே நீ எப்படி தர்ப்பணம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. தோ இங்கே சூரியன் இருக்கார், தோ சந்திரன் இருக்கார், 2 பேரும் ஒரே இடத்துல வந்தாச்சு, அதனால் இது அமாவாசை தான், 2 பேரும் சேர்ந்துருந்தா சரி தானே அப்படிங்கிறாரு. யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல, எல்லாம் இது விட்டுருங்க, தர்ப்பணம் பண்ணிவிடுவாங்கிறாரு. அமாவாசை தர்ப்பணத்தை பண்ணிவிடாங்க, அதனால தான் அவங்க ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது மாதிரி எதையும் அந்த இதை விதியை மாற்றி அமைக்கிறாரு, சுத்திரும் மாற்றி அமைக்க மாட்டார். அதை எப்படி தாங்கக்கூடிய வல்லமை உண்டதோ அதுமாரி மாற்றி அமைச்சு நமக்கு சர்வ வல்லமையை தரக்கூடியவர் அந்த பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பெருமான். அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவர் எவ்வளோ இடையூறுக்கெல்லாம் அப்புறம் அவர் பிறந்திருக்காரு இல்லையா, அவரோட சரித்திரமே பெரியதாக இருக்கும். எவ்வளோ இடையூறுக்கெல்லாம் அப்புறம் அவர் பிறந்தார் அவர். அதனால் அந்த கிருஷ்ண பகவான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வணங்கி வழிபட்டு அவருடைய அருள் பெறுவோம். சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகத்தான் அவரை பிரார்த்திப்போம். நம்மளுடைய கஷ்டத்தையும் துயரத்தையும் அவர் குறைச்சி நமக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுப்பார். யாராருக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி பிரார்த்தனை வேண்டு அவர் வேண்டினாக்க சிறப்பான நன்மையான பலன்கள் கிடைக்கும்.